நன்மைகளிலே தன்னை உயர்த்தி கொள்ள நோடுவான். காரணம், அவன் தேவனாலே உருவாக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவியினாலே ஜீவாத்மாவானவன், தேவனாலே சரீரத்தை பெற்றவன். அவரை போலவே தன்மை அவனுக்கு இருக்கு. இதனால அவன் தன்னை எல்லா நிலையிலும் அவரை போலவே உயர்த்த முடிக்கு மாதிரியான காரியங்களை அவன் கண்டெடுத்துட்டான். அது ಒಂದು கீழ்ப்படியாமைந்தேடே தேவனுக்கு முன்பாக நான் தொடர்ந்து நோடிடுறோம். கீழ்ப்படியாமை. அதனால நாவே தேவனுக்கு முன்பாக அவருடைய கற்பனை என்ன, அவருடைய கட்டளை என்ன, அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவளுக்கு ஏட காரியங்கள் ஏன அதை மாத்திரம் ನಾವು வாழ்க்கையிலே ನಾವು பின்பற்றಬೇಕು. ಈ உலகத்தை ನಾವು ಬೇರುತ್ತೋದಕ್ಕೆ ஏந்தா எல்லாரும் தேவனை தேடுகிற உணர்வுடையவர்களாக எப்படிந்தா நோடிதா சுயத்தை தேடுகிறவர்கள் தான் உலகத்தில் அதிகம் பேர். தேவனை தேடுகிற மக்கள் அநேகம் பேர் இப்ப, ஆனால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களிலே அயல் நாடுகளில் நைஜீரியா போன்ற நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதை குறித்து அவளுக்கு கவலையும் வேசனமாக இல்லை. இம்மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சாத்தானுடைய கிரியைகளை தேவன் அடக்கி வைப்பாராக. அவர்கள் அடங்கபேக்கு. அவர்களும் மனுஷனாய்த்து சாத்தானுக்கு தங்களை கையளித்து கொலைகாரர்களாய் மாறிடக்கூடிய ஒரு சுயவான மதத்தை அவர்கள் பின்பற்றி உருவாக்கி கடவுளிடமிருந்து பிரிந்தோய் தன் மனுஷனுக்கு ஏற்ற முறையிலே அவருடைய தன்மைக்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டு அதை பின்பற்றி கொண்டு அதிலே மனுஷனை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கடவுளை பின்பற்றுகிறவர்கள் அனைவரையும் அழிக்கಬೇಕೆಂದೇட அவர்கள் திட்டவாக்கி செயல்பட்டால் தேவன் அதை தடுத்து நிறுத்தாமல் இறமாட்டார். இதாலும் தேவனுடைய மக்கள் எவ்வளவா இவ்வுலகத்திற்கு ஆகாதவர்கள் போல, தீழ்ப்பானவர்களைப் போல இவ்வுலகம் அவர்களை கருதி, இவ்வுலகம் சரீரத்திலும் மாம்சத்திலும் ஜீவிக்கிற உலகவாய், அது பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்தையும் பிரதிபலிக்கிற உலகவாய், அதை ஏற்கக்கூடிய உலகவாய் இப்பூமி 14 தேவனுக்கு அஞ்சக்கூடிய அஞ்சிக்கம் யாருக்கும் இல்லை. உலகத்தின் அதிபதியானவன் தீமையான வழிகளிலே மக்களை நடத்துகிறான். ஆனால் தேவன் தன்னுடைய ஒன்றே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவனிடத்திலே தன்னுடைய சுதந்திர பாகமான மக்களை பிரித்தார்.